அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இல்லாத துறையே இருக்காது என்ற நிலையை உருவாக்கி காட்டுவேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி பூண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்கள். வானுயர் ஜிஎஸ்டிபி வளர்ச்சி விகிதம் பெரும் மாநிலங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி தமிழ்நாட்டின் சாதனை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸலத்தில் பதிவிட்டிருக்கார். பரப்பளவில் பெரிய மாநிலம் இல்லை, மக்கள் தொகையிலும் பெரிய மாநிலம் இல்லை, ஒன்றிய அரசின் ஆதரவு பெருமளவில் இல்லை. இருந்த போதும் ஜிஎஸ்டிபி வளர்ச்சியில 16% தமிழ்நாடு நம்பர் 1 என்றால் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்றும் குறிப்பிட்டிருக்கார். கடந்த 3 ஆண்டுகளில் நிலையான அதே வேளையில் மிக அதிகமான வளர்ச்சியை கண்டுள்ளது தமிழ்நாடு தான் என்றும், சொல்வது நாமல்ல இந்திய ரிசர்வ் வங்கி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். 2021 முதல் 25ஆம் ஆண்டு வரை நிதி ஆண்டுகள்ல மட்டும் 10.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டின் பொருளாதாரம் என்றும், மொத்த மதிப்பு 31.19 லட்சம் கோடி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். நம்மோடு ஒப்பிடத்தக்க வளர்ந்த பெரிய மாநிலங்களான மகாராஷ்டிரா, கர்நாடகம், குஜராத் போன்றவற்றை விஞ்சிய இந்த வளர்ச்சி விகிதம் தமிழ்நாட்டுக்கே சொந்தம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். தனிநபர் வருமான உயர்விலும் தொடர்கிறது தமிழ்நாட்டின் வெற்றி என்றும், 2031ஆம் ஆண்டு திராவிட மாடல் 2.0 நிறைவு பெறும் போது இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இல்லாத துறையே இல்லை என்ற நிலையை உருவாக்கி காட்டுவேன், இது உறுதி என்றும் முதலமைச்சர் எக்ஸலத்தில் பதிவிட்டிருக்கார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.